அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே. 25/2/2026 அருமையான விசுவாவசு வருடம் மாசி மாதம் 13ஆம் நாள் புதன்கிழமை. அருமையான நவமி தினையும் புதன்கிழமையும் ஒன்றாக வந்திருக்கிறது. நீங்க நல்லபடியா பெருமாளை கும்பிடுங்க. பெருமாள் வழிபாடு சிறப்பாக செய்யுங்கள். பெருமாளை கும்பிட கும்பிட வாழ்க்கை ரொம்ப வளமா இருக்கும். நம்ம ரங்கநாதர் ஊதுபத்தி வாங்கிட்டு போய் பெருமாளை கொடுத்து நல்லபடியா சாமி கும்பிட்டு வாங்க. பெருமாள் உங்களுக்கு நிறைய நன்மைகள் செய்யட்டும். வாங்க, திதியோகம் கரணம், நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். அதிகாலை 4:10 வரைக்கும் அஷ்டமி, அதன் பின்பு நவமி, பிற்பகல் 2:08 வரைக்கும் ரோகிணி, அதன் பின்பு மிருகசீரிசம், அதிகாலை 3:23 வரைக்கும் வைதிருதி நாம யோகம் நிறைவு பெறுகிறது. அதன் பின்பு விஸ்கம்பம் நாம யோகம். யோகாதிபதி நட்சத்திரம் பூசம், யோகி சனி, அவயோக நட்சத்திரம் திருவோணம், அவயோகி சந்திரன். அதிகாலை 4:10 வரைக்கும் பவகரணம் செவ்வாய், அதன் பின்பு மாலை 3:38 வரைக்கும் பாலவகரணம் ராகு, அதன் பின்பு கௌலவகரணம் சனி பகவான். வாங்க, கிரக சூழ்நிலைகளை பார்க்கலாம். சந்திரன் ரிஷபத்துல, குரு மிதுனத்துல, கேது சிம்மத்துல, சூரியன் புதன் சுக்கிரன் ராகு செவ்வாய் கும்பத்துல, சனி பகவான் மீனத்தில். வாங்க, 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் உங்களுடைய பட்சி வல்லூர். முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை, அதனால் முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். இரண்டாம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. மூன்றாம் ஜாமம் நடை 50% வெற்றி. நான்காம் ஜாமம் பொன்னான மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது. முக்கியமான வேலை தான் செஞ்சுங்க. அடுத்து ஒரு சிறப்பான ஒரு நேரமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. 100% காரிய வெற்றி. ஐந்தாம் ஜாமம் துயில் 25% வெற்றி. ஆறாம் ஜாமம் நடை 50% வெற்றி. ஏழாம் ஜாமம் துயில் 25% வெற்றி. எட்டாம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. ஒன்பதாம் ஜாமம் அரசு 100% வெற்றி. 10ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் செய்ய வேண்டியது இருந்தாலோ அல்லது அதிகாலையில் ஏதேனும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இருந்தாலோ இந்த அரசு வேலையிலேயே துவங்கி விடுங்கள். 9ஆம் ஜாமத்திலேயே துவங்கி விடுங்கள். 10ஆம் ஜாமத்தில் உங்களுக்கு பறவை சிறப்பாக இல்லை. திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை. முதல் ஜாமம் ஊன் 75% வெற்றி. இரண்டாம் ஜாமம் நடை 50% வெற்றி. மூன்றாம் ஜாமம் மதிய வேலை மிக சிறப்பாக இருக்கிறது. அதன் பின்பு உங்களுக்கு 3 ஜாமங்கள் அடுத்து சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலை இருந்தால் பிளான் பண்ணி இந்த ஜாமத்தில் செய்து கொள்ளுங்கள். 100% காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம், 5ஆம் ஜாமம், 6ஆம் ஜாமம் இந்த 3 நேரமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை. மாலை வரைக்கும் உங்களுக்கு நேரம் மதியத்திலிருந்து இரவு வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சிறப்பாக இல்லை. அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். 7ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 8ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 9ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 10ஆம் ஜாமம் அரசு பிரம்ம முகூர்த்தம் 100% சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பட்சி காகம். முதல் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. இரண்டாம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கங்க. ஏன்னா 3ஆம் ஜாமம் 4ஆம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 5ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 6ஆம் ஜாமம் அரசு 100% வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 8ஆம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை 50% வெற்றி. 9ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 10ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பட்சி கோழி. காலையில் முதல் ஜாமமே பொன்னான வேலையாக துவங்குகிறது. அடுத்த 2 ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. முதல் ஜாமம் அரசு 100% வெற்றி. இரண்டாம் ஜாமம் 3ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. 4ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 5ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 6ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 7ஆம் ஜாமம் அரசு 100% வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 9ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 10ஆம் ஜாமம் துயில் பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. அதனால் அதிகாலை நீங்கள் வாகனத்தை இயக்குவது அந்த மாதிரி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் தவிர்த்து விடுங்கள். துயில் நேரத்தில் செய்யக்கூடிய காரியம் அவ்வளவாக வெற்றியை கொடுப்பது இல்லை. திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பட்சி மயில். மயில் படுபக்ஷி. முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம். இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். புதிதாக ஏதேனும் துவங்குவதாக இருந்தாலோ அல்லது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயமாக இருந்தாலோ
படுவட்சி நாட்களில் தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது. இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்த்தா வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்.